உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பப்பையா பீட்ரூட் வெஜ் சாலட். ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அருமையான இந்த சாலட் பண்ணுறதுக்கு நாம் ஒரு கேப்சிகம், 2 கேரட், அப்புறம் பீனட்ஸ், அதுக்கு பிறகு பப்பையா, பப்பாளி, வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், அதற்கு பிறகு ஒரு நல்ல கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய் 2, எலுமிச்சம்பழம், நல்ல ஒரு அரைவாசி தான் எடுக்க போகிறேன் பீட்ரூட்டு. அதுக்கு அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, அதற்கு பிறகு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அல்லது உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் அரை ஸ்பூனாக காரப்பொடி எடுத்துக்கோங்க. இப்போ சாலட் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜுவிலைன் கட்னு சொல்லுவோம். அதில் நாம் நறுக்கி வச்ச பப்பாளி காய், பப்பாளி பழம் தான். கொஞ்சம் அதாவது ரொம்ப பழுத்துடுச்சுன்னா அது ரொம்ப ஸ்வீட்டண்ட் ஆகிடும். அதனால் செமி ஃப்ரூட் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ நல்ல ஜுவிலைன் கட்டோடு இருக்கக்கூடிய அதை போட்டாச்சு. அடுத்தது அரைவாசி பீட்ரூட் சொன்னேன் இல்லையா, அதையும் நல்லா துருவி எடுத்தாச்சுங்க. அதற்கு பிறகு நல்ல ஸ்லைஸ்டாக இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் அதை போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நாம் துருவி வச்சுருக்கிற கேரட் அதையும் போட்டுருவோம். அப்புறம் ஸ்லைஸ்டாக இருக்கக்கூடிய கேப்சிகம் அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாம் ரொம்ப ஒரு ஃபைன்லி சாப்டு டொமேட்டோ, தக்காளி அதை போட்டுக்கலாங்க. அதுக்கு பிறகு ஃபைன்லி சாப்டு இந்த பச்சை மிளகாய் எடுத்து காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அடுத்தது நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் அதையும் இதில் சேர்த்திடுவோங்க. இந்த சாலட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக. நான் ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுன்ட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்தது வேர்க்கடலை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க, நம்ம எடுத்தது இருந்தால் கூட ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. அடுத்தது நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஃபைன்லி சாப்டு அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் இந்த பொடி ஜீரகப்பொடி வச்சுருக்கோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கொஞ்சமாக காரப்பொடி போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன். அடுத்தது கரம் மசாலா அதையும் சேர்த்து விட்டுருவோங்க. அடுத்தது தேவைக்கேற்ப உப்பு அதையும் ஆட் பண்ணியாச்சா. இப்போ இது எல்லாத்தையுமே நாம் நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க. பார்த்திங்களா, நல்லா கலந்து கொடுத்துருவோம். இதை நல்ல இப்போ மேலே இப்போ அப்படி ஒரு நல்ல எல்லா பொருளுமே நல்லா கலக்கிற அளவுக்கு இதை கலந்து கொடுத்துடலாம். சில பேர் மிளகுத்தூள் போடுவாங்க, வேணும்னா போட்டுக்கோங்க. அதர்வைஸ் இந்த காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது போல் பசங்களுக்கும் சரி, நம்ம பெரியவங்களும் வயசானவங்க எல்லாருமே இந்த சாலட்லாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. நல்ல நாள் முழுக்க எனர்ஜி கொடுத்துருங்க. இதெல்லாம் அவ்வளவு ஒரு சத்தான திங்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அவசியம் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதில் இப்போது நல்லா கலந்தாச்சு. நாம் கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன், இங்கே பாருங்கள் அரைவாசி கட் பண்ணியிருக்கேன், அதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமனை நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு இந்த இது மாதிரியும் நாம் ஒரு ரோல் பண்ணி எடுக்கலாம், அது போலையும் கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய இந்த சூப்பர் ஃபுட் இந்த சாலட் ரெடி. இதில் பார்த்திங்கன்னா இந்த பப்பையாலாம் நம்மளுடைய ஹெல்த் வைஸ் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குங்க. இதை வந்துட்டு நாம் நல்ல ஒரு கையால் கலக்கிறவங்களும் இருப்பாங்க, கரண்டி எதுனாலும் ஓகே தான். ஸோ நாம் இது போல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நினச்சி பார்த்தோன்னா, பப்பையாவாகட்டும், கேப்சிகம், கேரட், வெள்ளரி, டொமேட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம், ஜீரகப்பொடி,
எல்லாத்துலேயுமே ரொம்ப 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 சத்தான விஷயங்கள் மட்டுமே இதில் இருக்குது. இதில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சமயத்துலேயும் சரி, இல்லை ஈவினிங் சமயத்துலேயும் இதில் ஒரு கப் சாப்பிட்டாச்சுன்னா பசங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு எனர்ஜியை இது கொடுத்துரும். இதை அவசியம் ட்ரை பண்ணுங்க. என்றென்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் நலன் வைக்கும் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இந்த ப்ரெசன்டேஷன். இதை போல் ரெசிபீஸ் மேலே மேலே நிறையா கொடுக்க உங்களை நாங்கள் அடிக்கடி சந்திப்போம். தேங்க்யூ.